எந்த ஒரு கார் ஏசி மெக்கானிக்குமே இந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்ல மாட்டாங்க. அது என்னன்னா, நீங்க புது காரோவோ, இல்ல செகண்ட் ஹேண்ட் காரோவோ நீங்க பை பண்ணதுக்கு அப்புறமேட்டு, அந்த புதுசா வாங்குனப்ப வந்துட்டு ஏசி பெர்ஃபார்மன்ஸ் வந்து உங்களுக்கு நல்லாருக்கு. அதுக்கப்புறமேட்டு வந்துட்டு நாள் ஆக ஆக வந்துட்டு ஏசி பெர்ஃபார்மன்ஸ் வந்து கம்மியான மாரி இருக்கு. அப்படின்னு நீங்க ஃபீல் பண்றீங்க அப்படின்னா, இந்த ஒரு டிவைஸ் வந்து ₹133க்கு வந்துட்டு Amazonல வந்து சேல் பண்றாங்க. அந்த டிவைஸ நீங்க பை பண்ணதுக்கு அப்புறமேட்டு, அந்த டிவைஸோட ஒயர் எண்டுல வந்து பிளாஸ்டிக் இருக்கும். அந்த பிளாஸ்டிக் எடுத்து ஏசி வென்ட்ல சொருகிட்டு, நீங்க ஆன் பண்ணிட்டீங்க அப்டின்னா, உங்களுக்கு வந்து செல்சியஸ்ல காமிக்கும். அந்த செல்சியஸ்ல காமிக்கிறது வந்து உங்களுக்கு வந்து ரெட்யூஸ் ஆகணும். 16, 15, 14 இந்த மாரி வந்துட்டு உங்களுக்கு ரெட்யூஸ் ஆகும். ஸோ, அப்ப வந்துட்டு உங்களுக்கு 10 கீழ போயிட்டாவே உங்களோட ஏசியோட கம்ப்ளீட் சிஸ்டம் வந்துட்டு எல்லாமே வந்து நல்லாருக்கு அப்டின்னு அர்த்தம். இது வந்து ஒவ்வொரு காருக்கும் வந்துட்டு வேரியேஷன் ஆகும். இத நீங்க முன்னாடியே செக் பண்ணிட்டீங்க அப்டின்னா, உங்களுக்கு வந்து பெரிய செலவு வந்துட்டு நீங்க தவிர்க்கலாம். உங்க கார்ல 15 செல்சியஸ், 20 செல்சியஸ்க்கு மேல ஏறுது அப்டின்னா, நீங்க வந்துட்டு பெட்டர் ஒரு நல்ல ஏசி மெக்கானிக் கிட்ட நீங்க வந்து உங்க கார காமிச்சு நீங்க செக் பண்ணிக்கோங்க.